பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே. ஜாலியா இருக்கணும்னா இயேசு கிட்ட வாங்க, சந்தோஷமா வாழணும்னா அவரை நோக்கி பாருங்க. ஜாலியா இருக்கணும்னா இயேசு கிட்ட வாங்க, சந்தோஷமா வாழணும்னா அவரை நோக்கி பாருங்க. உலகத்தின் ஜாலி எல்லாம் வருவான், be careful. ஷோக்கா வருவான், be careful. காக்கா குடிப்பான், be careful. கடைசில கோபான், be careful. கடைசில கோபான், be careful. சினிமா ராமா கூப்பிடுவான், பலமா உன்னை புடிச்சுக்குவான். சினிமா ராமா கூப்பிடுவான், பலமா உன்னை புடிச்சுக்குவான். பலமா உன்னை புடிச்சுக்குவான். பலமா உன்னை புடிச்சுக்குவான். தாத்தா வருவான், be careful. ஷோக்கா வருவான், be careful. காக்கா குடிப்பான், be careful. கடைசில கோபான், be careful. கடைசில கோபான், be careful. சூரனான்னு சொல்லிடுவான், நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். சூரனான்னு சொல்லிடுவான், நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். நரகத்தில் உன்னை தள்ளிடுவான். தாத்தா வருவான், be careful. ஷோக்கா வருவான், be careful. காக்கா குடிப்பான், be careful. கடைசில கோபான், be careful. கடைசில கோபான், be careful. மெசியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு, மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க நேர்மையாவும் துறந்தார். மனிதர் நம்மை மீட்க நேர்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். Happy Christmas, oh, oh, oh. Happy Christmas, oh, oh, oh. Happy Christmas, ah, ah, ah. Happy Christmas, Christmas. Happy Christmas, oh, oh, oh. Happy Christmas, oh, oh, oh. Happy Christmas, ah, ah, ah. Happy Christmas, Christmas. மெசியதா பிறந்தாச்சு, மானிடனே மகிழ்ந்திடுங்க. மெசியதா பிறந்தாச்சு, மானிடனே மகிழ்ந்திடுங்க.
மனிதர் நம்மை மீட்க நேர்மையாவும் துறந்தார். மனிதர் நம்மை மீட்க நேர்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ். பிறந்தார் இயேசு பிறந்தார், உலகின் இரட்சகராய் இயேசு பிறந்தார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், உலகின் இரட்சகராய் இயேசு பிறந்தார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். மனுக்குல பாவத்தை ரட்சித்திட மகிமையின் தேவன் பிறந்திட்டாரே. மனுக்குல பாவத்தை ரட்சித்திட மகிமையின் தேவன் பிறந்திட்டாரே. தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். உலகம் தரக்கூட சமாதானத்தை சமாதான தேவன் தந்திட்டாரே. உலகம் தரக்கூட சமாதானத்தை சமாதான தேவன் தந்திட்டாரே. தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். நோய்களை குணமாக்கும் மருத்துவராய் அற்புதர் இயேசு மண்ணில் பிறந்தார். நோய்களை குணமாக்கும் மருத்துவராய் அற்புதர் இயேசு மண்ணில் பிறந்தார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். சாத்தானின் சேனைகள் நடுங்கிடவே சாத்தானை காலின் கீழ் நசுக்கினாரே. சாத்தானின் சேனைகள் நடுங்கிடவே சாத்தானை காலின் கீழ் நசுக்கினாரே. தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். தேவசித்தம் நிறைவேறிடவே தேவகுமாரன் மனிதனானார். இயேசு பிறந்தார், இயேசு பிறந்தார், உலகின் இரட்சகராய் இயேசு பிறந்தார். Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas.
இல்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நிற்கிறத எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறையரசு நலவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறையரசு நலவாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்க்கையில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன் வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய் பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன் வழி காட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய் உன் கரமானது என் துணையாகுமே உன் கரமானது என் துணையாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்க்கையின் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று எண்ணி மறந்தாய் வாழ்க்கையை இழந்து நான் தவித்தேன் நான் உன்னோடு என்று எண்ணி மறந்தாய் உம்முறமானது உயிர் துணையாகுமே உம்முறமானது உயிர் துணையாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்க்கையில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா எந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கு என்ன கவலை என் இறைவா இனி அச்சம் என்பது எனக்கில்லை வழி எங்கும் தடை இல்லை தலைவா உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே இறையரசு நலவாகுமே உந்தன் பிறப்பு சிறப்பு தருமே அரசு நலவாகுமே உந்தன் வார்த்தை என் வாழ்க்கையில் உயிராகுமே உயிராகுமே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே எந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா
அவர் ஆலோசனையின் கர்த்தரை, அவர் சமாதான அரசரை. ஒரு நாள் அதிகாலை குளிரும் பனியும் சேர்ந்த வேலை. ஒரு நாள் அதிகாலை குளிரும் பனியும் சேர்ந்த வேலை. ஆதாம் மூலம் பாவம் வந்தது, அதனால் ஆண்டவர் தொடர்பும் மறுத்தது. ஆதாம் மூலம் பாவம் வந்தது, அதனால் ஆண்டவர் தொடர்பும் மறுத்தது. அந்த இருளை நீக்க ஒளியும் பிறந்தது. வந்து அருளும் மீட்பும் அன்போட தந்தது. வந்து அருளும் மீட்பும் அன்போட தந்தது. அவர் நாமம் அதிசயம், அது வல்லமை தேவ ரகசியம். அவர் ஆலோசனையின் கர்த்தரை, அவர் சமாதான அரசரை. ஒரு நாள் அதிகாலை குளிரும் பனியும் சேர்ந்த வேலை. ஒரு நாள் அதிகாலை குளிரும் பனியும் சேர்ந்த வேலை. ஆதி வார்த்தை வடிவம் கொண்டது, அன்பின் உறவாய் அகிலம் வந்தது. ஆதி வார்த்தை வடிவம் கொண்டது, அன்பின் உறவாய் அகிலம் வந்தது. கடுமழலை நீக்க அருளும் பிறந்தது. நம் ஆண்டவரே சுவின் உறவில் உதித்தது. நம் ஆண்டவரே சுவின் அருவில் உதித்தது. அவர் நாமம் அதிசயம், அது வல்லமை தேவ ரகசியம். அவர் ஆலோசனையின் கர்த்தரை, அவர் சமாதான அரசரை. ஒரு நாள் அதிகாலை குளிரும் பனியும் சேர்ந்த வேலை. ஒரு நாள் அதிகாலை குளிரும் பனியும் சேர்ந்த வேலை. ஒளிவெள்ளிகள் கலைந்த நேரம், விடிவெள்ளிகள் உதித்த பாலன். ஒளிவெள்ளிகள் கலைந்த நேரம், விடிவெள்ளிகள் உதித்த பாலன். அவர் நாமம் அதிசயம், அது வல்லமை தேவ ரகசியம். அவர் ஆலோசனையின் கர்த்தரை, அவர் சமாதான அரசரை. அவர் சமாதான அரசரை, அவர் சமாதான அரசரே. ஹல்லேலூயா. அந்த சமாதான அரசருக்கு நம்ம ஒரு பாட்டு பாடுவோமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Yesappa. Happy birthday to you. Joyous anniversary. Joyous anniversary. Joyous anniversary, Yesappa. Joyous anniversary. வாலிபரே இயேசுவின் வார்த்தையை கேளுங்கள். ஜீவவசனத்தினால் உங்கள் வழிகளையே காத்து கொள்ளுங்கள். வாலிபரே இயேசுவின் வார்த்தையை கேளுங்கள். ஜீவவசனத்தினால் உங்கள் வழிகளையே காத்து கொள்ளுங்கள். உங்கள் திருச்சிகளை நினையுங்கள். வாலிபர் பிராயத்தில் உங்கள் திருச்சிகளை நினையுங்கள். இந்த இளமையின் நாட்களில் இயேசுவை தேடுங்கள். இந்த இளமையின் நாட்களில் இயேசுவை
இருக்கிறேன் உம்மை பாடம் இல்லதையும் செய்ய உம்மை அழைக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் அதனாய் சுவாசிக்கிறேன் உமக்காக இருந்த தேவன் நீர் இருக்கின்ற தேவன் நீர் வரப்போகும் தேவனும் நீரே இருந்த தேவன் நீர் இருக்கின்ற தேவன் நீர் வரப்போகும் தேவனும் நீரே வல்லமையால் இந்த தேசம் நிரம்ப என்னை பயன்படுத்தும் வல்லமையால் இந்தியா முழுவதும் நிரம்ப என்னை பயன்படுத்தும் அதனாய் இருக்கிறேன் உம்மை பாட உள்ளதையும் செய்ய உம்மை அழைக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் அதனாய் சுவாசிக்கிறேன் உமக்காக பார்ப்போம் நீர் நேசகுமாரன் நீர் பரிசுத்த ஆவியும் நீரே பார்ப்போம் நீர் நேசகுமாரனும் நீர் பரிசுத்த ஆவியும் நீரே உம்மக்கினியால் இந்த உலகம் நிரம்ப என்னை பயன்படுத்தும் உம்மக்கினியால் இந்த உலகம் நிரம்ப என்னை பயன்படுத்தும் அதனாய் இருக்கிறேன் உம்மை பாட உள்ளதையும் செய்ய உம்மை அழைக்கிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் அதனாய் சுவாசிக்கிறேன் உமக்காக. இவருக்கு ஒப்பு கொடுக்காத குடும்பம். இந்த இரண்டு குடும்பத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நம்முடைய சபை வாலிப பிள்ளைகள் இப்போது நாடகமாக நடிக்கிறார்கள். முழுதும் ஒப்பு கொடுத்த குடும்பம். ஞாயிறு ஆராதனை நாள் விடியற் காலை 5 மணிக்கு ஜெபத்திற்கு தயாராகிறார்கள். டைம் வேற ஆகுது என்ன செய்யறாங்க தெரியல ஜெசி ஜெசி டைம் ஆச்சு என்ன செய்யறமா இன்னும் அது பாருங்க ஆரம்பிட்டாங்க ஜெபிக்கலாம் நம்ம எது கத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடாரு இந்த ஏசப்பா நுழைய முடியலையா இந்த வீட்டை பார்த்தியா எப்போதும் துதி சத்தமும் ஜெப சத்தமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக நம் ஆண்டவர் புகுந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் வந்துட்டாரா 2 ரக்கே வச்சுக்கின்னு இன்னைக்கு உபவாசம் இருக்கிறியாமா ஆமாங்க நான் உபவாசம் இருக்கிறேன் வயசானவங்க முடியாதவனா பரவாயில்ல ஆண்டவர் சுகபரமா தானே வச்சிருக்கேன் எனக்கு என்ன குறை இதை கூட ஆண்டவர் சொன்னா அப்புறம் எப்படி சரியா சொன்னம்மா நம்மளை வருத்தி ஆண்டவருக்காக ஓடும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் சரி சரி சர்ச்சுக்கு டைம் ஆகுதுமா முழுதும் ஒப்பு கொடுக்காத குடும்பத்தினர் ஞாயிறு ஆராதனை நாளன்று காலை 11 மணி வேளை பிள்ளை போய் ஜெபத்திற்கு ஏற்கிறார். இவங்க தூங்க முடியல இந்த வீட்டுல எங்க இந்த அம்மாவும் அப்பாவும் இவ்வளவு நேரமா தூங்க கஷ்டத்துக்கு வேலை டைம் ஆகும் அப்பா அப்பா ஏத்துறீங்க நானே பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தும் எடுத்துக்கிற வந்துட்டேன் அம்மா அம்மா அப்பா வெளியே அம்மா அப்பா ஏத்துறீங்க பாருமா அப்பா என்ன செய்யணும் இப்படி சொல்லு சொல்லிட்டு மாட்டிக்கோ ஏங்க நாங்க செய்றாங்க அவங்க ஓ நெபிக்கிறீங்களா வேடிக்கை மட்டும் பாருங்களா நான் அப்பவே சொன்னேன்ல ஏன் யோசுவே உன் பிள்ளைங்க நெபிக்கிற லட்சணமா இது சாத்தானை மேற்கொள்ள முடியும் உணர்வில்லாமல் இருக்கிறார்களே ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார் இன்னும் ஏந்திருக்கீங்க அப்பா அம்மா ஏந்திரீங்க
வீட்டுக்கு வந்து ஜெயிச்சாக்க உங்க தலைவெல்லாம் போயிடுமா? வாங்கம்மா வாங்க. எப்படி பாருங்க நானும் பார்த்தேன் எங்களால சுத்தி அவங்க வாயக்கின் மாதிரி போடுவாங்க மாட்டேன். என்னம்மா ரொம்ப யோசிக்கிறீங்க? முன்னாடி உங்களுக்கு இருந்த நோய் யாரும் சொல்லப்படுத்தா நீங்க தானே சொன்னீங்க. இப்போவும் உங்களுக்கு இருக்கிற தலைவெல்லாம் சொல்லப்படுத்தாமா? வாங்கம்மா வாங்க. புள்ளதான் இவ்வளவு சொல்லுதுல ஏது கான் கான் கஷ்டப்பட்டு புடிச்சு வச்சா ஈஸியா வந்து கூட்டு போயிட்டா பாரு. ஆலயம் சென்று வீடு திரும்பும் வழியில் முழுமையாக ஒப்புக் கொடுத்த குடும்பத்தினர் பேசிக்கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சுல்லம்மா. அதுவும் ஆராதனை ஒரு பாட்டு என் மனசு ரொம்ப கேட்டுச்சு. இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அவர் ரொம்ப பேசினார். இந்த உலகத்துல எவ்வளவோ பேச்சு இருக்குது, அதெல்லாம் விட்டாங்க இந்த ஆண்டாள் பிள்ளைங்க. எப்ப பாரு துணி நல்லா இருக்குது, வார்த்தை நல்லா இருக்குதுன்னு பேசியே ஏன் இப்படி வாழ்க்கையை வீணடிக்கிறாங்கன்னே தெரியல. இருந்து நம்மளுக்கும் நம்ம பின்னாடி வராங்க, அவங்கள போய் பார்ப்போம். முழுமையாக ஒப்புக் கொடுக்காத குடும்பத்தினர் ஆலயம் சென்று விட்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள். தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி இருக்கு? ஆமா, அதிகமாச்சு தவிர கொஞ்சம் பாருங்க. இது குடும்பம். அப்பா அப்பா இன்னைக்கு சண்டே ஸ்கூல்ல இயேசுப்பா பத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்கப்பா. நம்ம அப்படியே செய்யலாங்களாப்பா? சரிலாமா, நாங்க போய் சொன்னா எங்க கிண்டல் பண்ணுவாங்க. சின்ன பிள்ளை நீ போய் சொன்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சு தராருப்பா. உங்களுடைய நோயை சுகப்படுத்தினாரு, உங்களுக்கு குடிப்பழக்கத்தை வெளில கொடுத்தாரு. அதனால் நீங்கள் தானேப்பா போய் சொல்லணும். வேற வேலை இல்லை, எனக்கு வசமா இருக்குது. ஏன்ப்பா வெட்டப்பாட்டு நாட்டில் அவங்க செஞ்சு அற்புதத்தை சொல்ல? அது கதையை பேச உனக்கு வெட்கமில்லை.
குடும்பத்தில் சாத்தான் விதைக்கும் சோதனைகள். சார் பாஸ் ஆண்டவர் ஆண்டவர் போனியாடா அங்கடா புலர் ஆண்டவர். என்னங்க என்ன ஆச்சு? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. நம்ம அநேக ஜாதிகள் கடன் கொடுக்கறவளா மாற்றுவாரு. அப்புறம் நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தா அவர் மருவத்தில் கொடுப்பாரு. வாங்க அவர் நோக்கி பார்க்கலாம். என்னதான் ஜெபிச்சாலும் 2 நாளைக்குள்ள 10,000 கட்டுறதெல்லாம் முடியாத காரியம். அவங்க எங்க முறையினமோ அங்க முறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு பத்திரமா வரப்போகிறது. அதையும் பார்த்துறேன். சோதனை கொண்டு ஒரு பிசாசை இயேசு நாமத்தால் வெளியே போட்டு கட்டளையிடுகிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதோட வார்த்தையை சொல்றபடி அவர் நம்ம நல்ல முடிவு கொடுப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க. சில நாட்களுக்கு பிறகு இன்னும் ஒரு கடிதம் வருகிறது. ஜெசி ஜெசி இங்க வாமா. என்னாச்சு? வந்து ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பாருமா. 10,000 கட்ட வேணும்னு சொல்லி வந்திருக்கு. சோதனை நேரத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்மளோட கைவிட்ட பாத்தீங்களா? சரியா சொன்னமா. இந்த லெட்டர் வந்தப்ப சாத்தா கூட சொன்னான் ஆண்டவர் ஆண்டவர் போனியா அந்த ஆண்டவர் எங்க. ஆனா ஆண்டவர் நம்மள கைவிட பத்தியா 2 நாளைக்குள்ள மனுஷன் நம்பி போகாம நம்மள ஆண்டவர் நம்பி போனதால நமக்கு இந்த சோதனை ஜெயத்தை. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்ச ஆண்டவர் நம்ம நடைபெறும். வாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது போல நாசின் சுவாசம் உள்ள மனிதரை நம்பாதே என்று அதன்படி அவங்க மனுஷனை தேடி போகாமல் கர்த்தரை நோக்கி பார்த்ததாலே இந்த குடும்பத்தார் வெட்கப்பட்டு போக விடவில்லையே. இதே போல நீங்களும் செய்யலாமே. முழுமையாக ஒப்பு கொடுக்காத குடும்பத்தில் சாத்தான் சோதனையை கொண்டு வருகிறான். எனக்கு காலையில ரொம்ப தலைவலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேனுங்க. அங்க எனக்கு தலையில சொல்லி தொலையா கட்டி வந்துச்சு சொல்லிட்டாங்க. சொல்ற கடவுளே, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்காது. நீ ஒழுங்காக ஆண்டவரை தேடியிருந்தால் இந்த உபத்திரம் வந்திருக்காது. மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவர் உங்களை விடுவிப்பார். ஆபரேஷன் பண்ணணுமாங்க, இல்லாட்டா செத்துருவாங்க. என்ன சொல்ற? என்ன சொன்னா? அப்ப முன்னாடி தமிழை தானே பேசிட்டு இருந்தேன். ஆமா, என்ன முகத்துல சந்தோஷம் தெரியுது. இல்லம்மா, சின்ன வயசுலயே என்னை விட்டு போறது ரொம்ப கவலையா இருக்கு. அதான் ஆபரேஷன் பண்ண போயிடும் சொல்றாங்களே, அப்படின்னா போயிடுவேன். சிவா கொஸ்டின் சாரி. இந்த வார்த்தை அங்கே அந்த டாக்டர் சொன்னதுக்கு எனக்கு அங்கேயே பாதிவே போயிடுச்சுங்க. அப்போதான் நான் உணர்ந்தேங்க, நான் ஆண்டவர்கிட்ட முழுமையாகன்ட்டு நான் எவ்வளோ தடவை ஞாயிறாக நஷ்டம் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரு பாவிங்க. நீ ஒரு பாவியா? கவலைப்படாதப்பா, டாக்டர் தானே அப்படி சொன்னாரு. நம்ம ஆண்டவர் சொல்லல. வா நம்ம போய் ஜெபிக்கலாம். எங்க நாங்க அவங்க ஜெபிக்க போறேன்ட்டாங்க. ஜெபிக்க மாட்டாங்கன்னு நினைச்சது. ஐயோ ஜெபிக்கிறாங்களே. ஜெபத்தை நிறுத்துங்க. ஜெபத்தை நிறுத்துங்க. என்னால முடியல. ஸ்டாப் கைஸ். இயேசுவே நாமத்தால் வெளியே போயிட்டு கத்துறீங்களோ? ஐயோ அம்மா. ஏங்க அந்த வீட்டுக்கு போனா அங்கேயும் தோத்துறாங்க, இங்க வந்தா இங்கேயும் தோத்துறாங்க. இப்படி எல்லாம்
எனக்கு நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விருந்தம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சுங்க. நாளைக்கு எதுக்கும் நான் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. விசுவாசத்தோட போமா, ஆண்டவருக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென், அல்லேலூயா. மறுநாள் மருத்துவமனை போய் வரும்போது மனைவி ஆனந்த கண்ணீருடன் வருகிறார். ஒரு வேலை செஞ்சு முடிச்சாச்சுமா. வா இப்போ அந்த போன் என்ன சொன்னாங்க? ஆமா, நானும் சொன்னதுன்னு பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அதெல்லாம் இல்லைம்மா, என் ஃபேஸ் அப்படி, அதுக்கு நாங்கள் பண்ணுறேன். சரி, போன் என்ன சொன்னாங்க? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்க. எனக்கு டெஸ்ட் பண்ண டாக்டரே மிரண்டு போய் நிற்கிறார். இட்ஸ் அ மிராக்கல். என் சர்வீஸை நான் எவ்வளோ பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த கத்தி எங்கே போச்சுனே தெரியல. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, 200 வருஷம் கூட வாழலாம்னு சொன்னாருங்க. 100 வருஷமா? ஆமாயா, அதுக்கே என் புத்தகம் வாழ தொலைக்கிறேன். இருந்தாண்டவா முதல்ல எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் போய் நாளைக்கு சாட்சி சொன்னாங்க. கண்டிப்பா சாட்டி சொல்ல தான் போகிறோம். தி content? வி அவங்க பாவத்தை உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்துதாரே. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று தேவனுடைய வார்த்தையின்படி இந்த குடும்பத்துக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். பார்த்தீங்களா? முழுதும் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் கணவருடைய நண்பர் வீட்டுக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக செல்கிறார்கள். யாராவது இருக்கீங்களா வீட்டுல? யாருங்க? நான் தான்ப்பா ஃப்ரெண்ட் இருந்திருக்கேன். பேசுவாருப்பா. என்ன திடீர் இந்த பக்கம்? ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, அதான் பார்த்துட்டு போலாம் வந்தோம். சரி, அது இருக்கட்டும். ஏன் ஒரே சோகமா இருக்க? அது ஏன் கேட்குற? என் நேரமே சரியில்லை. இந்த பிளேட் எல்லாம் விற்று ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அடுத்த நாளே எல்லாம் போச்சு. என் மனை பிள்ளைங்களை விட்டு போயிட்டாங்க. நான் இப்போ தனி மரமாக நிற்கிறேன். கவலைப்படாதப்பா, உனக்கு வந்த நெருக்கடி மாதிரி எனக்கும் வந்துச்சு. பேங்க்ல இருந்து என் கடன் உடனே கட்ட சொல்லி வந்துச்சு. ஆனா இந்த வானத்தின் பூமியும் நம்பிய படிச்ச ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோக்கி பார்த்தோம். அவரை பார்த்த முதல்ல வெட்கப்பட்டு போகாத படிக்கு அந்த காசு முழுதும் கட்ட வேணாம்னு சொல்லி பதில் அதுக்கே கிருபத்தை தான் எங்களுக்கு இன்னும் செஞ்ச அற்புதம் செஞ்ச ஆண்டவர். நாங்க தேடின மாதிரி நீயும் தேடினா உனக்கும் அவர் அற்புதம் செய்வார். ஆமாங்க பிரதர், நாங்கள் எவ்வளோ வறுமையில் இருந்தோம். ஆனால் எப்போ ஆண்டவர் சமூகத்தை முன்பச்சோடு தொடங்கினோமோ ஆண்டவர் எங்களோட வறுமையை மாற்றினார், எங்களோட கடன் பிரச்சனையை மாற்றினார், எங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். இதெல்லாம் விட வெளியேறப்பட்ட ரட்சிப்பையும் கொடுத்தார். நீங்களும் ஆண்டவரை தேடினீங்கன்னா அவர் ஆசீர்வாதிப்பார் பிரதர். உங்கள் மனைவி பிள்ளைங்களும் கொடுத்ததுக்கு வர செய்வார். சும்மா கலவுறாங்க. மரியாதை தற்கொலை பண்ணிட்டு எங்களை வந்து சேர்ந்துரு. எல்லாத்தையும் அவனுக்கு அந்த பெரிய அக்னி கடலை காட்ட மாட்டாரே. நொறுகுண்ட நடுங்குடையது திக்காலும் கத்தாவி. இந்த மனிதரை பாரும் உங்களோட ரட்சிப்பு ஒரு கொடுப்பீராக. வளர்கிறப்போல் காணப்படும் ஒரு வார்த்தையை நதியோர தோட்டமாக சீக்க வையும் கத்தாவி, சீக்க வையும் கத்தாவி. இப்போ நீங்கள் 2 பேரும் சொன்ன வார்த்தையும் போது என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. என் மனை பிள்ளைங்க என்னை விட்டு போன பின்னே நினைவுன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை வந்த மாதிரி இருந்தது. நானும் அவங்க ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன். ஏசப்பா வார்த்தை கேட்கும்போது எனக்கு இவ்வளோ சமாதானம் இருந்துச்சுன்னா அவரே ஏற்றுக்கொண்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நாங்களும் உனக்காக ஜெபிக்கிறோம். நாளைக்கு 5:30 மணிக்கு தேவ மகிமை சபையில ஆராதனை இருக்கு. வந்து கலந்துக்கிட்டேன்னா உன்னுடைய பிரச்சனையில இருந்து உன்னை விடுவிக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். வரேன். கண்டிப்பா வந்துருப்பா. போயிட்டு வரோம். முழுமையாக ஒப்புக்கொடுக்காத குடும்பத்தில் கணவர் தன் பழைய நண்பரனை சந்திக்க போகிறார். பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. இப்படியா சார்? நல்லா இருக்கேன்டா. பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. நீ எப்படி இருக்க? எங்க மனைவி பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? அது ஏன் கேட்குற? என் மனைவி பிள்ளைங்க சொத்து பற்றி எல்லாம் போச்சு. நான் இப்போ தனியாக மனமாக நினைக்கிறேன். என்னடா இப்படி சொல்ற? அப்புறம் அது ஒரு பெரிய கதை. வா சாப்பிட்டுனே பேசு. ஏன்டா கேட்குறோட? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேட்க மாட்டாங்களா? இந்துலோட கிளாஸ் படி கேட்குறவாங்க. கிளாஸா? என்ன சொல்ற நீ? இதே ரொம்ப நடிக்காத. நம்ம குடிச்சு சுத்தம் மாட்டுட்டியா? அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. ஆமாம் ஆமாம், இப்போதான் நான் வருது. சரி இந்தா. இன்னும் வேண்டாம்டா. நான் ரசிக்கப்பட்டு இதெல்லாம் விட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. டேய் இன்னைக்கு ஒரு நாள் தானேடா. பார்த்து இவ்வளோ வருஷம் ஆகுது. எனக்காக ஒரு கிளாஸ் குடிக்க மாட்டியா? நான் சொன்னேன். டேய்
குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்து தூளே கலத்தை குச்சி முடிச்சிட்டே நீ. அதெல்லாம் நீங்க எனக்கு அதை பிடி. போதும்டா ஊத்துடா. Cheers. டேய் மச்சான், என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேடுறா மச்சான். இஸ் சரி பாப்போம். பாப்போம்டா. கண்ணு எங்க வச்சுட்டேன்? Bye. Can I drop you? No thanks. I will go alone. Ding dong. சீக்கிரம் வாங்க, அவர் குடும்பம் வாங்கிட்டுறா, ஒன்னா சேர்ந்து பழக்கணும். சீக்கிரம் வாங்கடா, நல்ல நேரத்துல கிடைக்க மாட்டாங்க. சீக்கிரம் என்னங்க 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 ஊதுங்க. இது என்ன இது புது பழக்கம்? நான் குடிப்பேன், உனக்கு என்னடி? என்ன கட்ட நீ? உன கட்டுன நிம்மதியா போச்சு. உன்னை கட்டுனது தான் ஏன் நிம்மதியா போச்சு? நான் சொன்ன பக்கத்துல என்ன ஆச்சு? இவ்வளவு கட்டுதான் பிரச்சனை. பாருங்க எப்படி கட்டு வச்சுக்கிறாரு. நீங்க ரசிக்கப்பட்டவங்க கூட சொல்லுங்க. நீங்க ரசிக்கப்பட்டவங்க, திருவிருந்து எடுக்கிறவங்க, நீங்க போய் இப்படி குடிக்கலாமா? பாருங்க இப்ப சமாதானமா அந்த வீட்டுல சாத்தான் கலகத்தை விதைச்சிட்டான். நமக்கு அதிக பிரச்சனை ஆண்டு விட்டு விலகிறதுக்கு வழியாக சாத்தம் கொண்டு வருவான். அதெல்லாம் பார்த்து நீங்க ஆண்டு விட்டு விலகாம ஆண்டோட வேதத்தை வாசிச்சு அவரோட வார்த்தையினால சாத்தான மேற்கொள்ள இருக்கணும். பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் ரட்சிப்பை எழுதாதீங்க. தேவன் பத்மா நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களை மன்னிச்சு ஏற்றுப்பாரு. ஆமா சிஸ்டர், அவர் வார்த்தை சொல்லுதில்ல, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வாடிய மாட்டான், அந்த அறிக்கை செய்து விட்டு விடுறவன் இறக்கம் பெறுவாங்க. அந்த வார்த்தைப்படி எல்லாம் ஒன்னா செஞ்சு ஜெபிப்போம். வாங்க. எப்படி இந்த ஜபத்தை அவங்க ஏறிட்டாங்க பார்த்தோம். எனக்கு இந்த வீட்டு விட்டு நீ போக தேவன் கட்டளை. யாருக்கு கட்டளை நாம பார்த்தோம். சோதனை கொண்டு வர பிசாசே, இயேசுவின் நாமத்தில் வெளியே போய் கட்டளையிடுகிறோம். நான் இப்போதான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சு உணர்ந்தேன் பிரதர். அந்த ஆணோட ஆலயத்தை நான் கேட்டுட்டேன் பிரதர். ஆண்டவர் ஏற்றுப்பாரு பிரதர். கவலைப்படாதீங்க பிரதர். அதுக்கு தானே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது. அதே போல அவர் வார்த்தை சொல்லுதில்ல, என்னிடத்தில் வருபவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று. அந்த வார்த்தையின்படி அவர் உங்களை கண்டிப்பா மன்னிச்சு ஏற்றுப்பார் பிரதர். கவலைப்படாதீங்க. சரி பிரதர். இந்த குடும்பம் மன திரும்பி ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்ததால் தேவன் இந்த குடும்பத்திற்கு சமாதானம் தருகிறார். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே, எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. நான் கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க
எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே. ஆராதனை சுகம் தரும் ஆராதித்தால் பேலன் வரும் ஆராதனை சுகம் தரும் ஆராதித்தால் பேலன் வரும் நான் போற்றுவேன் நான் புகழுவேன் நான் போற்றுவேன் நான் புகழுவேன் கிருபையை எந்நாளும் நினைத்து வாழ்ந்திடுவே கிருபையை எந்நாளும் நினைத்து வாழ்ந்திடுவே